உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, முழு உலகத்துலேயுமே இன்டர்நெட் ஃபுல்லாகவே நின்றுச்சு அப்படின்னு வைப்போம். என்ன நடக்கும்? ஸோ அந்த முதல் நிமிடம் கொஞ்சம் சைலண்ட் ஆகுவோம். நமக்கு தான் வேலை செய்யலையா, கொஞ்சம் யோசிக்க துவங்குவோம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வேலை செய்தா ட்ரை பண்ணி பார்ப்போம், கால் அடித்து பார்ப்போம், ஒர்க் பண்ணாது, எதுவுமே வேலை செய்யலை, எல்லாமே அப்படியே டம்ப் ஆன மாதிரி இருக்கும்ல. ஒரு செய்தியும் வராது, எந்த விதமான டேட்டாஸும் கிடைக்காது, ஒரு தகவல்களும் கிடைக்காது. லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே உறைஞ்சி போய் நிற்பாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாம, புரியாம அப்படியே ஸ்டக் ஆகி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவங்க வாழ்க்கையே நின்று போன மாதிரி ஃபீல் ஆகிரும். இப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு அப்படியே கண்டினியூ ஆனிச்சுன்னு வைங்க. பேங்க்ல உள்ள சிஸ்டம் எல்லாம் என்ன நடக்கும், ரைட்? பண பரிமாற்றங்கள் என்ன நடக்கும், உலக வங்கி என்ன நடக்கும், இந்த மாதிரி முழு உலகமுமே ஷட் டவுன் ஆகிரும். வியாபாரமெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகிரும். ஸோ ஒரு சில நாடுகளில் ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ் ஆன போக்குவரத்து சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஷட் டவுன் ஆகிரும். எத்தனை மணிக்கு எந்த வாகனம் வரும், எப்போ வரும், எப்படி புக்கிங், எதில் ஏறுறது, ஒன்றுமே புரியாது. எல்லா டவுனும் ரொம்ப குழப்பமான டவுன் ஆகிரும். உலகமே உறைஞ்சி போயிடும். இது சாப்பாட்டுக்காக இல்லை, தகவலை எடுத்துக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக. இப்போ இணையம் ஃபுல்லாக நின்றனால இது ஏன் இப்படி நின்றுச்சு, எதனால் இப்படி நின்றுச்சு, முழு உலகத்துக்குமே இப்படி தான் நடந்திருக்குன்னு கூட தெரிய வழி இல்லை. அப்படிப்பட்ட தகவல் கூட வராது. அப்படிங்கிற நேரம் ஆட்சி செய்கிறது கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது சம்பந்தமாக நிறைய பேர் வாய் மூலமாக பேசி 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 நமக்கு இதனால தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு அந்த தகவல் வந்து சேர்றதுக்கே எவ்வளோ காலம் எடுக்கும்னே தெரியாது. நம்ம எடுப்போம் ஒரு கிழமையோ 2 கிழமையோ 3 கிழமைக்கு பிறகு திடீர்னு இன்டர்நெட் திரும்ப ஒன்னாகிருச்சு, முழு உலகம் வேலை செய்ய துவங்கிருச்சுன்னு வைப்போம். திடீர்னு இப்படி வந்துட்டா ரொம்ப செக்யூர் பண்ணி தான் இதுக்கு பிறகு வரப்போகுது. திரும்ப எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்க போகுது. நீங்கள் இணையம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்கும். ஸோ அப்படி இணையம் இல்லாட்டி என்ன வகையில் நம்மலாம் இணையம் போகிறோம் அப்படிங்கிறதுக்கான சில சொல்யூஷன்ஸ் வரும். சில பாதுகாப்பான பல வழிகள் வர சான்சஸ் இருக்குது. அப்போ டிஜிட்டலைஸ் ஆன விஷயங்கள் திடீர்னு இல்லாமல் போனால் என்ன மாதிரி அந்த நிர்வாகம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் அப்படி இப்படி நிறைய சொல்யூஷன்ஸோடு தான் திரும்ப வரும் பொழுது அந்த இணையம் இல்லாட்டி அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு வந்து சேரப்போகுது. ஸோ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் இது ஒரு டெக்னிக்கல் எரராக மட்டும் இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. இது நமக்கு கிடைக்கிற ஒரு சோதனை, ஒரு பரீட்சை. அப்படி என்னங்க சோதனை? மனுஷன் டெக்னாலஜி இல்லாமல், டிஜிட்டலைஸ் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல் எந்த அளவு தூரம் அவனால் போக முடியும் அப்படிங்கிற பார்க்குற ஒரு சோதனை தாங்க இது. உண்மையாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் இந்த சம்பவத்தை சொன்னோன்னே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணி இருக்கும்ல, ரைட்? ஸோ எங்களுக்கு உண்மையாகவே இணையம் இல்லாமல் வாழவே முடியாதா, மூச்செடுக்க முடியாதா, சாப்பிட முடியாதா? யோசிச்சு பாருங்க, ரைட்? இதுக்கு முதல் உலகத்தில் யாருமே அப்படி வாழலையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்ன உடனே ஐயோ திரும்ப எப்போ வரும் அப்படிங்கிறத தான் நம்ம மைண்டில் தோண்டி இருக்குமே ஒழிய நம்ம முன்ன எப்படி வாழ்ந்தோம், ஏன் இந்த மாதிரி வாழ முடியாதா அப்படின்னு நமக்கு தோணியே இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நமக்கு இணையம் இல்லாமல் வாழ முடியாதா, இல்லாட்டி நம்ம ஏற்கனவே வாழ்ந்ததை மறந்துட்டோமா? இணையம் தான் எல்லாமே வா, இப்போ திடீர்னு இன்டர்நெட் நின்றுட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த கேள்வியை இப்போ உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க.